ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் தான் பார்க்குறோம். இந்த சாம்பார் வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது, ரோட்டு கடை ஸ்டைலில் செய்கிற இந்த சாம்பாரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டுடணும். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம், செஞ்சு பாருங்கள். இட்லியே நம்ம வீட்டில் மிஞ்சாது. இது கூட பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்க்குறோம் இல்லையா, அதை மட்டும்தான் வச்சு சாம்பாரே செய்கிறோம். பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை இன்றைக்கி. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கணும். நமக்கு அந்த பச்சை மிளகாவும் சாம்பார் தான் காரத்துக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில்ஸ் வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த விசில் வந்த உடனே என்ன செய்யணும், நல்லா ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு மத்தை வச்சு நல்லா குழைய வந்து கடைஞ்சி விட்டுடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து வரும். இந்த பச்சை மிளகாவும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இது கொஞ்சம் வெந்து வந்த ஸ்டேஜில் சூடாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜிலே வந்து கரண்டியை வச்சு இல்லை ஒரு மத்தை வச்சு இல்லை ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து இதை வந்து மசித்து விட்டோம் அப்படின்னா இந்த சாம்பார் வந்து நல்லா திக்னஸ்ஸாக கொடுக்கும். அதுக்காக வந்து அதே மாதிரி வந்து நம்ம மசித்து பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜீரகமும் கடுகும் போட்டு தாளிக்கணும். தாளித்து அதை கூட போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு பருப்பும் தேவையில்லை, காயும் தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நியூ சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வந்து மிக்க நன்றி. நம்ம புதுசாக வர சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.